பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஃப்ளார் ஸ்கூல். இது எழுதினவங்க ரவீந்திரநாத் தாகூர். இவர் ஒரு இந்தியன் போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட், பிளே ரைட், சாங் ரைட்டர், பெயிண்டர், எஜுகேட்டர் அண்ட் ஆல்சோ ஃபிலாசபர். ஸோ இந்தியன் ரைட்டர்ஸில் ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு ரைட்டர் இல்லையா ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவர். ஸோ இந்த பர்டிகுலர் போம் இனிஷியலி பெங்காலி லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாரு, ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸா போம், ஓகேவா? எந்த இடத்துலையும் அதை கட் பண்ணி இன்னொரு ஸ்டான்ஸாவாக கன்வெர்ட் பண்ணாமல் ஒரே ஸ்டான்ஸாவாக கொடுத்துருப்பாங்க. 19 லைன்ஸ் இருக்கும். இனிஷியலி 1913 தான் அஃபிஷியலாக இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவரோட ஒரு அந்தாலஜி கிரெசன்ட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட அந்தாலஜியில் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட டோன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிளேஃபுல் அண்ட் ஆல்சோ மியூசிக்கலான டோனில் ஒரு குழந்தை ஒரு போம் எழுதுனா அது எவ்வளோ என்ஜாய் பண்ணி எழுதுமோ அந்த மாதிரியான மேனரில் எழுதியிருப்பாங்க. ஃப்ரீ வேர்ஸ், ஸோ ஒரு லிரிக் போமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. எந்த விதமான ரைம் ஸ்கீம் மீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. இதில் என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நேச்சரை வந்து ஒரு ஸ்கூலாக இவர் வந்து அசியூம் பண்ணுறாரு. ஓகேவா? நேச்சர் இருக்குது, அந்த நேச்சரை வந்து ஒரு ஸ்கூல் மாதிரியும், அந்த ஸ்கூலில் ஃப்ளார்ஸ் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரியும் அவங்களுக்கான டீச்சர்ஸாக ஸ்கையை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவரோட சைல்ட் லைக் இமேஜினேஷன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை பேசுதுன்னா அது எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, when strong clouds, ஸோ ரொம்பவே ஒரு புயல் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ரெய்னி சீசனில் வந்து ஸ்கை வந்து எப்போவுமே ஒரு பிளர்ரான ஒரு விஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ரோரிங் சவுண்ட் எப்பவும் கேட்டுகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல மழை பெஞ்சாலும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கை இருக்கும் இல்லையா. பர்டிகுலர்லி ஜூன் மந்த்தே அது ஸ்டார்ட் ஆயிரும். ஜூன் மந்த்லேருந்து மழை விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு ரெய்னி சீசனில் தண்டர், லைட்னிங் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கை, அது பார்க்குறதுக்கு சம்திங், அது ஏதோ ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுது அப்படின்றத வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். த மாய்ஸ்ட் ஈஸ்ட் விண்ட், ஸோ ஈஸ்ட் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு விண்ட் வந்து மார்ச்சிங் அப்படின்னா அந்த விண்டை எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஃபாரினர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணிகிட்டே அவங்க எல்லோரும் ஒன்று போல் நடந்து போவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஒரு கூட்டமாக நடந்து வரும்போது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குமோ அதே மாதிரி அந்த மாய்ஸ்டான ஈஸ்ட் விண்ட் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அந்த விண்ட் அங்கே இருக்கக்கூடிய கிராஸஸ்க்கு நடுவில் மூவ் ஆகும்போது, பேம்பூஸ்க்கு நடுவில் அது மூவ் ஆகும்போது அது ஒரு மியூசிக்கல் சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. வேகமாக காற்றடிக்கும் போது மரம் இலையெல்லாம் அசையும் போது அது ஒரு மியூசிக் சவுண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் க்ரௌட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் கேம் அவுட் ஆஃப் அ சடன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரெய்னியாக மழை வரல இன்னும், ஆனால் அதுக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நமக்கு தெரியும், ஓகே சூன் மழை வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது ஃப்ளார்ஸ் எல்லாம் சடனாக எல்லா இடத்துல இருந்தும் ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு, அடுத்த நாள் அந்த இடத்த பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ளார், குட்டி குட்டியாக ஏதாவது ஃப்ளார் வந்து பூத்திருக்கும், இல்லை க்ரீனரியாக நிறைய புல் முளைச்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சடனாக எல்லா இடத்துலையும் நிறைய ஃப்ளார்ஸ் வந்திருக்கு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் அந்த கிராஸ் மேலே ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் பேசுறது, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே பேசுறது ஒரு குழந்தை, ஒரு பையன் பேசுகிறான். மேபி ரவீந்திரநாத் தாகூருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம். அந்த குழந்தை இப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்குது, ஐ ரியலி திங்க் த ஃப்ளார்ஸ் கோ டு ஸ்கூல் அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் போகுது நான் நினைக்கிறேன் அப்படின்றத இந்த குழந்தை வந்து சொல்லுது. ஓகேவா? ஏன்னா சடனாக அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இவ்வளோ நாள் அது எங்கே இருந்துச்சு? ஸோ அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் திங்க் பண்ணுறான். அது கீழே இருந்து அந்த கிளாஸ் ரூமில் அவங்க எல்லாரும் அமைதியாக படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் வெளியே வந்திருக்காங்க. தே டூ தியர் லெசன்ஸ் வித் டோர் ஷட். அவங்க வந்து கிளாஸ் ரூமில் இருந்ததுனால தான் இவ்வளோ நேரம் அவங்க வெளியே வரவே இல்லை, அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்றதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. ஏன்னா அவங்க டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தானே, கிளாஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள யாரும் வெளியே விட மாட்டாங்க, அன்னெசரியாக யாரும் கிளாஸை விட்டு வெளியே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்லேயும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கிறதுனால, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் எல்லா ஃப்ளார்ஸுமே இவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. அந்த டீச்சர் அவங்கள கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ்லேயே ஏதோ ஒரு கார்னரில் இல்லைனா கிளாஸ்க்கு வெளியே நிற்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃப்ளார்ஸையும் நிற்க சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து தான் ஃப்ளார்ஸ் எல்லாம் அமைதியாக இவ்வளோ நேரம் அண்டர் கிரவுண்ட்லேயே படிச்சுட்டு இருந்திருக்கு. வென் த ரெயின் கம், இப்போ ரெயின் வந்த உடனே அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. விச் மீன்ஸ் ஹாலிடே வந்தால் எப்படி குழந்தைங்க எல்லாரும் நெக்ஸ்ட் டே சாட்டர்டே சண்டே அப்படின்னா அன்றைக்கி ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போவாங்க இல்லையா, நாளைக்கு லீவு அப்படின்ற சந்தோஷத்தில். அதே மாதிரி இந்த ரெயின் அப்படின்றது ஒரு ஹாலிடே மாதிரி இந்த ஃப்ளார்ஸோட லைஃப்பில் வந்த உடனே அதெல்லாம் ஹாப்பியாக வெளியே வந்துடுச்சு. அந்த கிளாஸ் ரூம்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான ரீசனாக இந்த ரெயின் இருக்குது அப்படின்றது அந்த குழந்தை சொல்லுது. ஸோ ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாளைக்கு லீவுன்னு தெரியும் போது எப்படி குழந்தைங்களாம் சந்தோஷமாக வெளியே ஓடுவாங்களோ அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸும் ரெயின் வந்த உடனே அது வெளியே வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, branches clash together in the forest. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நம்மளுக்கு மழை வரும்போது நேச்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சத்தமாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக காற்றடிக்கிறதுனால அந்த மரம் எல்லாமே அசைகிறதா இருக்கட்டும், ரொம்ப வேகமான காற்று இருக்கும். ஸோ அதனால் அதில் கேட்கக்கூடிய அந்த ஒரு சவுண்ட் தண்டராக இருக்கட்டும், லைட்னிங்காக இருக்கட்டும், அந்த க்ளவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜெயண்ட்டான ஒரு ஹேண்ட், ரொம்பவே ஜெஜாண்டிக்கான ஒரு ஹேண்ட் இருக்கணும். அந்த ஹேண்டால் அது கிளாப் பண்ணுது, அதனால தான் அந்த தண்டர் க்ரியேட் ஆகுதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி அது சவுண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃப்ளார்ஸ் அப்படின்ற சில்ட்ரன் வந்து ஓகே மழை வந்துருச்சு, இப்போ நம்ம வெளியே போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த சவுண்டை நோட் பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக கலராக ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வெளியே வராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் யூனிஃபார்ம்லேயே இருந்திருப்போம், லீவ் விட்ட உடனே கலராக ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸுமே இப்போ ரெயின் வந்த உடனே பிங்க், எல்லோ, ஒயிட்னு கலராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது வெளியே வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ அகெயின் அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட கொஸ்டின் கேட்குறான், டூ யூ நோ மதர், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது ஏர்த்தில் வளர்றதுனால ஏர்த் தான் அதோட வீடுன்னு நினைப்பீங்க. ஆனால் கிடையாது, ஸ்கை தான் அதோட வீடு. ஸ்டார்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், அதோடு சேர்ந்து இந்த ஃப்ளாரும் அங்கே தான் இருக்கும். அது வெளியே வந்த உடனே அதோட அந்த ஒரு பெட்டல்ஸாக இருக்கட்டும், அந்த லீவ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுது இல்லையா. அது வந்து நமக்கு எப்படி ஆர்ம்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃப்ளார்ஸ்க்கு வந்து அதோட பெட்டல்ஸ் அண்ட் ஆல்சோ அதோட லீவ்ஸ் எல்லாமே ஆர்ம்ஸ் மாதிரி அது நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி அது ஸ்கையை பார்த்து நிற்குது. எப்படா நம்ம அங்கே போவோம் அப்படின்ற ஈகர் அதுக்குள்ளே இருக்குது. எதுக்காக அது அவ்வளோ அவ்வளோ ரஷ் பண்ணுது அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது அப்படின்னா, எப்படி குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே வேகமாக வீட்டுக்கு வராங்க, கையை விரிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்த்த உடனே வந்து ஹக் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஃப்ளார்ஸ்க்குமே அதோட அம்மாவை பார்க்கணும், ஸ்கையில் இருக்கக்கூடிய அவங்க மாம் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு தேர்ஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாங்கிங்காக தான் அந்த ஃப்ளார்ஸ் இவ்வளோ வேகமாக மழை பெஞ்ச உடனே வெளியே வருது, ஸ்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு லாங்கிங் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லான ஒரு போம். எப்படி ஸ்கூலில் இருக்கும்போதும் ஸ்கூல் முடியும் போதும் ஒரு குழந்தையோட மென்டாலிட்டி இருக்குமோ அது அழகாக ஒரு ஃப்ளாரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.